உறவுகளே, நான் அடுத்து கொண்டு வர போற ரெசிபி கத்திரிக்காய் சட்னி தாங்க. நார்மலா கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து தக்காளி சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இதுல வந்து தக்காளி சேர்த்து பண்ணலான்னு இருக்கேங்க. ஸோ அதுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி இல்லைன்னா 3 தக்காளி எடுத்துக்கணும். பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தக்கன நான் வந்து 3 பச்சை மிளகா கட் பண்ணி கீறி எடுத்து வச்சிருக்கேங்க. அண்ட் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் இருக்குங்க. இது தட்டி வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு புளி தண்ணிங்க எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் இது கூட சேர்த்துக்கணுங்க. கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கணுங்க. இதை நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கிக்கிட்டு இருக்குதுங்க. வதங்கும் போதே நம்ம இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கணும். கடாயில் திருப்பி எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இப்போ உரிச்சு வச்ச இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கடாயில் சேர்த்துப்போம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. இது கூட பச்சை மிளகா கீறி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துப்போம். வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்குவோம். நான் தெரியாமல் வெங்காயம் தக்காளி சொல்லிட்டேன். ஸோ வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, இது கூட இந்த வதக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வதக்கும் போது தனியாக கத்திரிக்காய் வதக்கும் போது 1-2 வதங்காமல் இருந்தால் கூட இப்போ வதங்கிடும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கும் போது. ஸோ வதக்கிக்கலாங்க. இது கூடயே நம்ம வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்ப்போங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் பார்த்து அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக போடுங்க. புளி தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தா போதும். இது நல்லா வதங்கட்டுங்க. இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது பத்தலைன்னா நம்ம அப்புறமா கூட கொஞ்சம் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்சி இல்லைன்னா ஆட்டு உரல்ல எதில் வேணாலும் அரைச்சிக்கலாங்க. ஆனால் மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டு உரல் இல்லைன்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைக்கலாம். இப்போ நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா உரல்லையும் அரைக்கலாங்க. வதக்கின கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதை நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுக்காக கிரைண்டரில் போட்டுட்டு இருக்கேங்க. நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். உரலில் அரைச்சாலும் சூப்பராக இருக்கும், கிரைண்டரில் அரைச்சாலும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அரைக்கணுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. கரண்டியில் கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு தாளிச்சிடலாங்க. கடுகு உளுந்து பொரியுதுங்க. பொரிஞ்சு வரட்டும். அரைஞ்சிட்டு இருக்க சட்னியோட இந்த தாளிப்பை சேர்த்துடணுங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தில் கூட நீங்கள் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு 2 சிப்பை அரைய விடணுங்க. கத்திரிக்காய் வித் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை இது மட்டும் இல்லை, சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நெய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அகெயின் ஒன் ரெக்வெஸ்ட்டுங்க, மறக்காமல் என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூங்க.